இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு மனக்கணக்கு ஒன்று சொல்லி கொடுக்க போறேன். கூட்டல் கழித்தல் எப்படி பண்றதுன்னு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ரொம்ப சிம்பிளா தெரியும் நான் சொல்லி கொடுக்கறது. ஆனா மூளைக்கு மிக மிக வலிமையாக்கக்கூடிய ஒரு பயிற்சி இது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நடைமுறை வாழ்க்கையில கணிதத்தை நம்ம வேற மாதிரி பயன்படுத்துறோம். ஆனா கணித பாடம்னு வரும்போது, மேத்தமேட்டிக்ஸ்னு வரும்போது அதை வேற மாதிரி பாக்குறோம். இது ரெண்டுக்கும் இடையில இந்த சிங்க், இந்த மூளைக்கும் மனசுக்கும் ஒரு சிங்க் இல்லாததுனாலதான் மேக்ஸ்னாலே, கணிதம்னாலே, கணித பாடம்னாலே நமக்கு ஒரு அலர்ஜி, அவர்ஷன். அதை பத்தி யாரு பேசினாலுமே அதை நம்ம காது கொடுத்தும் கேட்கறது இல்ல. இது நடைமுறை வாழ்க்கையை வச்சு இப்ப நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த பயிற்சி என்ன கேக்குதுன்னா, நம்ம மூளை எப்படி இயங்குமோ அதே மாதிரி நம்ம மனசும் இயங்கும் போது ரெண்டும் சிங்க் ஆகி வைப்ரேட் ஆகும் போது அந்த வைப்ரேஷனால கிடைக்கிற எனர்ஜி உங்க மூளைய 10 மடங்கு வலிமை உள்ளதாக மாத்தும். அப்படின்ற அளவுல தான் இந்த பயிற்சியை இந்த வீடியோ நான் இப்ப போட்டிருக்கோம். இதை ஃபுல்லா பாருங்க, எப்படின்றது தெரியும். இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில கடையில ஒரு பொருள் வாங்குறோம். கடைக்காரர் உங்களுக்கு ஒரு 90 ரூபாய் தரணும்னு வச்சுங்க. அவர்கிட்ட சில்லறை இல்ல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த 90 ரூபாய்க்கு பதிலா உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குதா அப்படின்னு கேட்பாரு, இல்லையா? இப்ப 10 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கையில இருக்கிற 100 ரூபாயை உங்களுக்கு கொடுத்துருவார். இப்ப அவர் கையில 100 ரூபாய் தான் இருக்கும், 90 ரூபாய் இல்லைன்னு. அப்ப இந்த 90 அப்படின்றத அவர் ஒரு எண்ணாக பார்க்கவில்லை. இதுக்குள்ள 9 10 இருக்குன்னு பாக்குறாரு. அது கூட இன்னொரு 10 சேரும் போது ஒரு 100ஆக மாறுகிறது. 100 ரூபாய் அவர் கையில இருக்கே. இதை இன்னும் எளிமையா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இப்ப அவர் உங்களுக்கு 358 ரூபாய் அவர் உங்களுக்கு தரணும்னு வச்சுங்க. இந்த 358ன்றது ஒரே நோட்டா அவர்கிட்ட இருக்குமா? அப்ப அவர் எப்படிங்க கொடுப்பாரு? அவர் எப்படி கொடுப்பாருன்னா 3 100 ரூபாய் நோட்டுகளை கொடுப்பாரு உங்களுக்கு, இல்லையா? 3 100 ரூபாய் நோட்டுகளை கொடுப்பாரு. அது 300 கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ 358க்குள்ள 3 100 இருக்கு, அதை பிரிக்கிறோம் இல்லையா? அப்புறம் ஒரு 50 இருக்கு, ஒரு 50 கொடுப்பாரு உங்களுக்கு. சோ இங்க 350 கொடுத்துட்டாரு. ஓகே. இப்ப 8 ரூபாய் அப்படின்றத ஒரு 5 ரூபாய் கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 3ன்றத இது 2 ரூபாய் 1 ரூபான்னு கொடுக்கலாம், இல்லைன்னா 3 1 ரூபாய் கொடுக்கலாம், அப்படியும் பிரிக்கலாம். ஆக மொத்தத்துல 8 ரூபாய் காயினா அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. மொத்தம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 358 அவர் இப்படிதான் கொடுக்குறாரு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில இப்படி பண்ணும்போது, ஆனா நம்ம கணிதம்னு வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த 358 ஒரு நம்பரா தான் பாக்குறோம். இதுக்குள்ள 3 100 இருப்பதாகவோ, ஒரு 50 இருப்பதாகவோ, ஒரு 8 இருப்பதாகவோ நம்ம மைண்டுக்கு வரதே இல்லை. இந்த மைண்டுக்கும் மனசுக்கும் இந்த சிங்க் இல்லாததுனாலதான் நம்ம மூளை மேத்தமேட்டிக்ஸ ரொம்ப கஷ்டப்படுது போடுறதுக்கு. சரி, இப்போ இது ரெண்டையும் சிங்க் பண்ணி நம்ம எப்படி பண்ணுவது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். இப்ப பாருங்க, இதே 374 அப்படின்னு ஒரு எண் இருக்கு. இது கூட ஒரு 223. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டணும்னு வச்சுங்க. இது ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா நம்ம ஒரு கால்குலேட்டர் தேடுவோம், இல்லைன்னா பேப்பர் பேனா எடுத்து நம்ம போடுவோம். ஆனால் இந்த மனசும் இந்த மூளையும் சிங்க் ஆகும்போது, அது எப்படி சிங்க் பண்ற டெக்னிக்கும் பயிற்சியும் பண்ணும். அதே சமயத்துல மனசுலயே போட்டு போடும்போது உங்களுக்கு அடுத்தவங்களை நீங்க கொஞ்சம் சின்னதா ஆச்சரியப்படுத்தலாம். எப்படின்னு பாருங்க. இப்ப இந்த 374 இருக்கு இல்லையா? இந்த 374 கூட இந்த 223ல என்ன இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா 2 100 இருக்கு, இல்லையா? ஒரு 200, 2 100, 200ன்னு போட்டுக்கலாம். இதை கூட்டுறது ஈஸி, ஏன்னா 2 0 இருக்கு. அதனால இது 374 கூட 200 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? ஈஸியா நீங்க போட்டுலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா உங்களுக்கு டெக்னிக் என்னன்றத சொல்லி கொடுக்குறேன். இப்போ 23ல ஒரு 20 இருக்கு. இப்ப கடைக்காரர் எப்படி அதை ஒரு ரூபாய் நோட்டா பார்த்தாரோ அந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கிறத நம்ம பிரிச்சு பிரிச்சு போட்டுக்கிட்டோம்னா, இப்போ இதெல்லாமே மைண்ட்ல போடலாம் இல்லையா? இதெல்லாம் மைண்ட்ல போடணும். நான் சும்மா இங்க எக்ஸ்பிளனேஷனுக்காக போடுறேன். இப்போ இந்த இடத்துல 374 இருக்கு இல்லையா? அது கூட 200 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 574. இது ஈஸியா நீங்க மைண்ட்ல போட்டலாம் இல்லையா?
அதுக்கப்புறம் மைண்ட்ல என்ன இருக்கும் 20. இங்க 2 பார்த்தோம்னா 20ன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? 20 கூட்டும் போது என்ன வரும் உங்களுக்கு இந்த இடத்துல 594 வந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த 3 கூட்டும் போது என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர் வில் பி 597. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அப்ப இது கூட்டும் போது நமக்கு இங்க என்ன வரும் விடை? 597. இப்ப ஈஸியா போடலாம் இல்லையா? இப்ப நீங்க வந்து 374 கூட ஒரு 200 கூட்டுங்க 574. அதுக்கப்புறம் ஒரு 20 கூட்டுங்க 594. அதுக்கப்புறம் ஒரு 3 கூட்டுங்க 597. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இந்த டெக்னிக்ல வந்து நீங்க பண்றது. அது மட்டும் இல்லாம உங்க மூளைக்கான மிகப்பெரிய பயிற்சியாகவும் இது அமையும். சரி, இப்ப கொஞ்சம் கடினமான இது அது என்னன்றத பார்ப்போம். இப்போ 584ன்னு இருக்குங்க. இப்ப இது கூட வந்து 237 இதை வந்து நம்ம கூட்டும் போது இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப ஈஸியா இதுல வந்து மனப்பாடமா 200 இருக்கு, ஒரு 30 இருக்கு, ஒரு 70 இருக்கு. அப்ப 584 கூட 200 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 784. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ரைட், ஓகே. இப்ப அடுத்தது என்ன இருக்கு? இது கூட என்ன சேர்க்கணும்? 30 சேர்க்கணும். இப்ப இது 30 சேர்க்கும் போது எப்படிங்க பண்றது அப்படின்னா, இதுல சின்ன டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே நீங்க பயிற்சி பண்ணா உங்களுக்கு வந்துடும். இந்த 30 வந்து எப்படி பிரிச்சு போடணும்னா, இப்ப இந்த 84 கூட 16 கூட்டினீங்கன்னா 100 ஆயிடும் இல்லையா? 16 கூட்டினீங்கன்னா 100 ஆயிடும் இல்லையா? அப்ப 30 எப்படி போடலாம்? 16 பிளஸ் 14 இப்படி போடலாம் இல்லையா? 30 இது மைண்ட்லயே நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 200 வந்து 500ஓட சேர்க்கும் போது 784. இது கூட ஒரு 16 சேர்த்தீங்கன்னா இது வந்து 800 ஆயிடும். இது வந்து 800 ஆயிடும். மிச்சம் இருக்கிறது 14. அதை சேர்த்தீங்கன்னா 814. 814 இப்படிதான் வந்து 30 வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டோம். இப்போ ஃபைனலா என்ன சேர்க்கணும்னா இது கூட வந்து ஒரு 7 வந்து சேர்க்கணும். 7 வந்து சேர்க்கணும். இப்ப 7 சேர்க்கும் போது இது கூட 6 சேர்த்தா 10ன்னு ஆயிடும் இல்லையா? இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 7. அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா 7ன்றது எப்படி பிரிச்சு போடணும்னா 6 பிளஸ் 1 அப்படி பிரிச்சுட்டீங்கன்னா 814 கூட 6 சேர்க்கும் போது 820. இது கூட அந்த 1 சேர்க்கும் போது the final answer will be 821. அப்போ இதை கூட்டும் போது நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 821 அப்படின்னு வரும். இது வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டா விளக்கமா எப்படி நீங்க மைண்ட்ல யோசிக்கணும்னு போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு கஷ்டமா தெரியும். நீங்க வந்து இத பயிற்சி நிறைய நம்பர்களை வச்சு வச்சு பயிற்சி பண்ணும்போது பார்த்த உடனே ஒரு 5 செகண்ட்ல உங்களால இதுக்கான விடையை வந்து சொல்ல முடியும். பயிற்சி தாங்க முக்கியம். அந்த பயிற்சி நீங்க ஃபாஸ்டா சொல்றதுக்கு மட்டும் இல்ல, மூளைக்கு வந்து மிகப்பெரிய பயிற்சி அது. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா வந்து மாணவர்கள் இந்த கூட்டல் கழித்தல் கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருந்தே வந்து அந்த மாணவர்கள் வந்து இந்த டெக்னிக்ல வந்து கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மூளைக்கு பயங்கரமான பவர். இப்போ கழித்தல் அதே மாதிரி எப்படி பண்றது? இது பண்ணலாம் இல்லையா? இப்போ 587 இது கூட வந்து ஒரு 234 வந்து நம்ம கழிக்கிறோம். இப்ப இது வந்து நீங்க பேப்பர் பேனா எடுத்து நீங்க போடணும். பட் இந்த மாதிரி ஒரு இது நீங்க வரும்போதே நீங்க மனசுக்குள்ள எப்படி பண்றது? அப்ப 584 இப்ப மனசுலயே போடணும். இதெல்லாம் பிரிக்கல, எதையுமே பிரிக்கல. 587ல இருந்து 200 போச்சுன்னா என்ன வரும்னா 387 அப்படின்னு வரும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு 30 கழிச்சோம்னா இதுல இருந்து ஒரு 30 கழிச்சோம்னா 357ன்னு வரும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு 4 கழிச்சோம்னா 353ன்னு வரும் இல்லையா? இது எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப நம்ம போட்டு ஃபாஸ்டா இதையே வந்து நிறைய எண்களோட பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து வரும். இப்போ கொஞ்சம் கடினமான கணக்குக்கு போவோம். 537 இது கூட வந்து 284 இதை வந்து கழிச்சோம்னா என்ன வரும்? இதை வந்து கழிச்சோம்னா என்ன வரும்? இப்போ 537ல இருந்து 200 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 337 என்று வரும். அடுத்தது ஒரு 80 இதுல இருந்து கழிக்கணும். 80 இதுல இருந்து கழிக்கணும். இப்ப எப்படி பண்றது? 80 எப்படி கழிக்க முடியும் இத? அப்போ 80ல
84 கழிக்கலாம்னு வச்சுங்களேன். நம்ம 84 கழிக்கிறதுக்கு பதிலா நம்ம 100 கழிச்சிட்டு அது கூட வந்து இங்க 100 வரதுக்கு என்ன பண்றோம்? 16 இல்லையா? 16 இது கூட சேர்த்தா 100 வரும் இல்லையா? 84 கழிக்கிறதுக்கு பதிலா 100 கழிச்சிட்டு 16 கூட்டணும். இப்ப 100 கழிக்கும் போது இங்க ஈஸியா வரும் இல்லையா? 237ன்னு வந்துரும் இல்லையா? ரொம்ப ஈஸி. இது கூட ஒரு 16 நீங்க ஈஸியா கூட்டிக்கலாம். இது கூட 16 கூட்டும் போது என்ன வரும் அப்படின்றத நீங்க 10 6 அப்படின்னு பிரிச்சு கூட நீங்க கூட்டிக்கலாம். 10 247 அப்புறம் ஒரு 6 கூட்டினீங்கன்னா 253. இது வந்து ஒரு ப்ராசஸ்க்காக தான் நம்ம டீட்டெயில்டா போட்டிருக்கோம். உங்களுக்கு எது ஃபாஸ்டா வரும், உங்க மூளைக்கு பிடிச்சமானது எது, எப்படி பிரிக்கலாம், எவ்வளவு தூரத்துக்கு பிரிக்கலாம் அப்படின்றது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். ஆனா போக போக வந்து இதோட பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் டக்குன்னு சொல்லும் போதே அடுத்த 10 செகண்ட்ல நீங்க சொல்லும் போது மேஜிக்கலா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி நம்மளா சொன்னோம், இதை எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். இதை வந்து பயிற்சி பண்ணுங்க, குழந்தைங்களுக்கும் பயிற்சி பண்ண கத்துக் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நம்ம சொல்ற மூளை பயிற்சிகள் அத்தனையும் வந்து ரொம்ப விளையாட்டா எடுத்துக்காதீங்க, ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணுங்க. குழந்தைங்களையும் பண்ண வைங்க. மூளை வலிமையாகவும் கணிதம் பிடிச்சு போகணும். கணிதம் பிடிச்சு போலன்னு வச்சுங்களேன், வேற எந்த சப்ஜெக்டையுமே அவங்களால வலிமையா வந்து படிக்க முடியாது. அதே சமயத்துல நம்மளுடைய எடெக்ஸமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. உங்க குழந்தைகளோட நல்லதுக்காக நிறைய பாடத்திட்டங்கள், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அதுல பண்ண போறாங்க. நிறைய விஷயம் ஃப்ரீயா, உங்களுக்கு எந்த பண செலவுமே இல்லாம வலிமையானதான பாடம், நல்ல உயர்தர கல்வி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. நன்றி. AJH.